அதுவும் சந்தோஷமா இருக்கலான்ட்டு அக்கா வீட்டுக்கு வந்தான். விடிய காலையிலேயே கோலம் போடு அது போடுன்ட்டு இப்படி தொல்லை பண்ணுறாளே. சே, இதுக்கு நான் அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம் போல. இங்கே வந்து ஜாலியாக பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடலான்ட்டு நினச்சேன். என்ன பண்ணுறது, இப்படி வேலை வாங்குறா. சரி, எதனா ஒரு கோலம் போடுவோம். பரவாயில்லையே, நம்ம நினச்சதை விட சூப்பராக வந்திருக்கு. சரி, யாருக்கு இந்த சுடு தண்ணி காய வச்சுருக்காங்க? ஏ பூஜா, உனக்கு தானே இங்கே சுடு தண்ணி காய வச்சுருக்காங்க. சீக்கிரம் வா, தண்ணி காஞ்சிருச்சு பாரு. இதோ வந்துட்டே ரோஷினி. பரவாயில்லையே, ரோஷினி ரொம்ப சூப்பராக கோலம் போட்டிருக்காளே. எப்படியோ நம்மளுக்கு இன்னைக்கு கோலம் போடுற வேலை மிச்சம். இன்னைக்கு தீபாவளி அதுவுமா, சீக்கிரமாக குளிச்சுட்டு எல்லாரும் கூட சேர்ந்து போய் பட்டாசுலாம் வெடிக்கணும். சூப்பராக இருக்க போகுது இன்னைக்கு. தண்ணி ரொம்ப கொதிச்சிடுச்சு போலையே. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச ஆஃப் சாரி வாங்கியிருக்கேன். அதை வேற போட்டு பார்க்கணும். சரி, இன்னைக்கு தீபாவளி அதுவுமா, ஷாம்பு போட்டு குளிக்க வேணாம், சிக்கக்காய் போட்டு குளிப்போம். வர வர நம்ம தலைக்கு ஷாம்பு வேற ஒத்துக்கவே மாட்டுது. இன்னையிலிருந்தே சிக்கக்காயை ஃபாலோ பண்ணுவோம். சிக்கக்காயும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப கண்ணெல்லாம் எரியுதே. சீக்கிரமா குளிச்சுட்டு போகணும். இப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதே. சரி, முதல்ல போய் கண்ணாடியில என்னுடைய ஆஃப் சாரி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும். காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த கத்தி எங்க போச்சு? தீபாவளி அதுவுமா எனக்கு கூட மாட யாரா உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. இன்னும் பிரசாதம் செய்யணும். குக்கர்ல வேற பருப்பு போட்டிருக்கேன். அது வரை என்ன ஆக போதோ தெரியலையே. ஏ ரோஷினி, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து கூட மாட எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா? இதுக்கா நீ ஊர்ல இருந்து வந்திருக்கேன்? என்னங்க, நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? குளிச்சிட்டீங்களா இல்லையா? தீபாவளி அன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடடா, என்ன இது? தீபாவளி எதுவுமா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க, இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை அவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன காது கேட்காத மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கையல், பார்த்தா தெரியல, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ நீங்கள் இதை படித்து என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? என்னங்க, சீக்கிரமாக வாங்குங்க. தீபாவளி அதுவுமா குளிச்சுட்டு எனக்கு கூட மாட எதனா உதவி செய்வீங்கன்ட்டு பார்த்தா இப்படி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களே. சரி சரி, சீக்கிரமாக பனியனை கழட்டுங்க. ஆமாம், என்ன கையல், இப்போ எதுக்கு பனியனை கழட்ட சொல்கிற? என்ன இது? என்னங்க, இது கூட மறந்துட்டீங்களா? எப்போவுமே வருஷம் தீபாவளி அதுவும் இந்த மாதிரி சூடு பண்ண நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தானேங்க வழக்கம். என்னமோ புதுசாக கேட்குறீங்களே. சரி சரி, இருங்க, நானே உங்களுக்கு நல்லா தேய்ச்சி விடுறேன். எனக்குன்னு தான் வந்துக்கிறாளே ஊர்லேருந்து தங்கச்சின்ற பேரில் வந்து ஒரு வேலையுமே செய்ய மாட்றா. ஒரு ஐயோ, பார்த்துமா கையல், கை காலெல்லாம் தண்ணியை புட்டு எடுத்துகிட்டு போகிறோமா, பார்த்து. சரிங்க, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. பசங்க வேற பட்டாசு வெடிக்கணும்னு அழுதுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. சரி, நம்மளும் ஷீக்காவே போட்டு குளிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஷீக்காலாம் போட்டு குளிச்சு. ஓ காட், ட்விங்கிள், நீ நைட் ஃபுல்லா நல்லா தூங்குனியே ட்விங்கிள்? நோ மாமி, ஒரே பட்டாசு சத்தத்துல எனக்கு தூக்கமே வர மாட்டுது. ஹேய், எல்லாரும் கையை தூக்குங்க, இல்லைன்னா நான் உங்களை சுட்டு தள்ளிடுவேன். ஹேண்ட்ஸ் அப். ஹேய் டோரா, என்ன பண்ணிட்டு இருக்க டோரா? ப்ளீஸ் ஸ்டாப் டோரா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு டோரா. ஹே ட்விங்கிள், என்ன நீ இப்படி பயந்துட்ட? இது ஜஸ்ட் ஒரு கிராக்கர் கன் தான், தெரியுமா? இதுதான் ரோல் பட்டாசு. என்னது ரோல் பட்டாசா? ஓ, அப்பனா இது ஒரு பிளாஸ்டிக் கன் தானா? நான் ரொம்பவே பயந்துட்டேன், தெரியுமா? இட்ஸ் ஓகே ட்விங்கிள், இந்தாங்க, இன்னைக்கு தீபாவளி இல்ல, இந்தாங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. இதுதான் சோன் பப்படி. வாவ், ரொம்ப யம்மியா இருக்கு டோரா. இந்த ஸ்வீட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஏ ரோஷினி, பவித்ரா, பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவின் அழுகுறான் பாருங்க. யாருன்னா வந்து பாருங்க என்னன்னு. ஏய் கவினே, எதுக்குடா அழுதுட்டு இருக்க? ஓ, பட்டாசு சத்தத்துல அழுகுறீங்களா? சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல. நானும் நீலாம் போய் ஆட்டோ பாம்பெல்லாம் வெடிக்கலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன். என்ன நீ இத்துணுண்டு வெடிக்கலாம் இப்படி பயந்துட்டு இருக்க? சரி சரி, நானும் நீலாம் போய் நாட்டு வெடி வெடிக்கலாமா? சரிடா, அழுவக்கூடாது. நான் தான் அம்மா வந்துட்டேன்ல, அழுவக்கூடாது. இங்க பாருங்க அத்தை, நாங்க வந்துட்டோம். ஏய் கவினே, வாடா போய் பட்டாசு வெடிக்கலாம், வா. அவனே இப்பதான் ரோஜா பயந்து போயிருக்கான் பட்டாசு சத்தத்துல. நீங்க போய் வேணா வெடிங்க.
சரி நீங்க 3 பேரும் வாங்க ரோஜா கீர்த்தி, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐ செல்ஃபியா? இதோ வந்துட்டே ரோஷினி சித்தி. என்ன எல்லாரும் ரெடியா? அப்படிதான் நல்லா போஸ் கொடுங்க, ஸ்மைல் பண்ணுங்க, ஸ்மைல். சித்தி மொத்தத்துல நீங்களே மறைச்சிட்டு இருக்கீங்க, எங்களோட முகமே தெரியல. அதெல்லாம் நல்லா தான் தெரியுறீங்க. பவித்ரா வா நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? சரி வாங்க எல்லா போட்டோவும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பாத்தீங்களா? சித்தி பாருங்க சித்தி, எல்லா வீடியோல போட்டோலயுமே உங்க ஃபேஸ் மட்டும் தான் நல்லா ஷைனா சூப்பரா தெரியுது. என்னோட ஃபேஸ்லாம் பாத்தீங்களா? நல்லாவே தெரியல அதுல. போங்க சித்தி, இதெல்லாம் போங்க ஆட்டோ. சரி விடுங்க, வாங்க இன்னும் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். போங்க சித்தி, நீங்க நல்லா ஏமாத்துறீங்க. நாங்க அப்புறமா பூஜாத்து கூடவே சேர்ந்து எடுத்துக்கறோம். அம்மா இந்தாங்கம்மா கரண்டி. அங்க பாத்தீங்களா கண்மணி அவங்க வீட்ல இருந்து ஏதோ சூப்பரா ஸ்மெல் வருது. ஆண்டி என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பரா ஸ்மெல் வருது. வாங்க ரோஜா கீர்த்தி, முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன். தீபாவளி அதுமா எதனா ஒரு பலகாரம் செய்யணும் இல்லையா? நானே உங்களை கூப்பிட்டு கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க, இருங்க. உங்க 3 பேரோட ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்குதுப்பா. கண்மணி உன்னுடைய ட்ரெஸ்ஸும் தான். ரோஜா கீர்த்தி இந்தாங்கம்மா, எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி, முறுக்கு அப்படியே நல்லா கடுக்கு முடுக்குன்னு சூப்பரா இருக்குது. சரி 3 பேர் போய் ராஜுவை கூப்பிட்டீங்களா? இல்ல கண்மணி, அவன் இப்பதான் குளிச்சு முடிச்சானா, சாப்பிட்டு வரானா. ஓ அப்படியே பசங்களா? சரி முறுக்குல சுட்டு முடிச்சாச்சு எப்படியோ. அம்மா அடுத்து என்னம்மா? குலாப் ஜாமுன் தானே? அம்மாமா சீக்கிரமா சுட்டு தாங்கம்மா, சீக்கிரமா, ரொம்ப பசிக்குது. தரண்டி, எதுக்கு இப்படி அவசரப்படுற? செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இருடி, மெதுவா செஞ்சா தானே எல்லாமே நல்லா வர்றதுக்கு. ஜாமுன்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே சக்கரை பாக்கில் போட்டு வைக்கிறேன். கண்மணி, இது எல்லாமே உனக்கு மட்டும் கிடையாது. ரோஜா கீர்த்திக்கு, பக்கத்துல ராஜு வீட்டுக்கு, டோரா அவங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். சரியா? மொத்தத்துமே நீயே சாப்பிட்டு போற. அம்மா நான் ஒண்ணே டேஸ்ட் பண்ணி பார்க்கறேம்மா. வாவ் அம்மா, சூப்பரா இருக்குமா. டேஸ்ட் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி. இதோ வந்துட்டேன்டா. பொன்னி, சட்னில தாளிச்சிட்டியாடி? தாளிச்சிட்டேன்க்கா. இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சுட சுட இருக்குது. தியா இந்தாம்மா நல்லா சாப்பிடு. ராஜு உனக்கு இன்னும் ஒரு இட்லி வைக்கிறேன் பாரு, நல்லா சாப்பிடுறா. இந்தாங்க சட்னி ஊத்திக்கோங்க. பெரியம்மா எனக்கு இட்லி போதும், எனக்கு தோசை வேணும். தோசை வேணுமா தியா? பொன்னி, தியாக்கு தோசை வேணுமா பாரு, ஒரு 2 தோசை ஊத்திட்டாமா. என்னடா நீ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? பாரு தியா சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. பொன்னி தோசை ரெடி ஆயிடுச்சா? இது வந்துட்டேன்க்கா. இந்தா தியா, இன்னும் ஒரு தோசை ஊத்தி இருக்கேன், நல்லா சாப்பிடு. அம்மா எனக்கு இட்லி எல்லாம் போதும்மா, பட்டாசு எடுத்து தாங்கம்மா, நான் வெடிக்க போறேன், சீக்கிரம் பட்டாசு எடுத்து தாங்க. ஐய உன் தொல்லை வர தாங்க முடியலையே. இந்தாடா பட்டாசு, மொத்த வெடியுமே ஒரே நாளை வெடிச்சு காலி பண்ணிடாத, நாளைக்கு கொஞ்சம் வச்சு வெடி. அம்மா என்னம்மா இது எல்லாத்தையும் நான் 2 நிமிஷத்துல வெடிச்சு காலி பண்ணிடுவேன், நீங்க என்ன 2 நாள் வச்சு வெடின்னு சொல்றீங்க? அம்மா எனக்கு புதுசா பட்டாசுலாம் வாங்கி தாங்க. இதுல பாருங்க, வெறும் சங்கு சக்கரை பூத்தொட்டில மட்டும்தான் இருக்குது. அம்மா எனக்கு தோசைலாம் போதும்மா. அண்ணா என்ன பண்றீனா? பட்டாசு இதுல சங்கு சக்கரை பூத்தொட்டில நான் வெடிக்கிறேனா, மிச்ச பட்டாசுலாம் நீங்க வெடிங்க சரியா? தியா, எனக்கே இந்த பட்டாசு பத்தாதுன்ட்டு இருக்கிறேன், இதுல நீ வேற பங்குக்கு வரியா? சும்மா எனக்கு அடுப்பேத்திட்டு இருக்காத. அம்மா எனக்கு புதுசா பட்டாசு வாங்கி தாங்கம்மா. டேய் நீ தலைக்கீழ நின்னாலும் உனக்கு புது பட்டாசு பாக்ஸ்லாம் வாங்கி தர மாட்டேன். இருக்கிற வெடியை போய் வெடி போ. அம்பி நிறுத்து. எவ்வளவுப்பா ஆச்சு? 50 ரூபாய் தாங்க பாட்டி. இந்த அடியே பொன்னி, தேவி, என்னங்கடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வந்திருக்க பாருடி. ராஜு கண்ணா, நல்ல நாள் அதுமா ஏன்டா அழுதுட்டு இருக்க? பாட்டி வந்துட்டீங்களா? வாங்க பாட்டி. அம்மா என்னம்மா சொல்லாம கொல்லாம தீபாவளி அதுமா வந்திருக்க? பாட்டி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பட்டாசு போட்டி மாதிரி தெரியுது. பட்டாசா பாட்டி? அம்மா வாமா, எதனா சாப்பிடுறியா? தோசை ஊத்தி தரட்டுமா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டி பொன்னி. என் பேரன் பேத்திலாம் சாப்பிட்டாங்களா? சரி தீபாவளிக்கு பலகாரங்களாம் செஞ்சிட்டீங்களாடி? மாவுல அரைச்சு கொடுத்தேனே, என்ன பண்ணீங்க? ஆமா எல்லாமே ரெடியா இருக்குது. இன்னும் மிக்சர் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா போதும்மா. கார சேவலாம் கூட ரெடியா இருக்கு. அப்ப ஏன்டி இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிற? சீக்கிரமா செய்யி. பலகாரத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுக்கணும்ல. சரிம்மா, முதல்ல இந்த சேவை நல்லா சின்ன சின்னதா உடைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கார சேவு, பச்சை கலர் கார சேவு, பொரி, அப்புறம் மஞ்சள் கலர் கார சேவு, வறுத்த முந்திரி, கலக்காலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா மிக்சர் சூப்பரா
சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க பசங்களா, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏய் ரோஷினி, இது என்ன பாக்ஸ் புதுசா இருக்குது? யார் வாங்கிட்டு வந்தது இத? அட ஆமா பவித்ரா, எனக்கும் தெரியலையே இதுல என்ன இருக்கு. அட லட்டு இருக்கு, இதுல மைசூர் பாக்கு இருக்குது, அட மை ஃபேவரட் ஜாங்கிரி இருக்கு இதுல. அட ஆமா பவித்ரா, நானே மறந்துட்டேன், இது கிருஷ்ணா மாமா வாங்கிட்டு வந்தது ஊர்ல இருந்து. இதை நான் நேத்தே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன். நான் முதல்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் வெளுத்து காட்டுறேன். அக்கா அக்கா இங்க தான் இருக்கீங்களா? இந்தாங்கக்கா எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஸ். எங்க மாமா ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. ஐ ஜாலி, இதுல எனக்கு பிடிச்ச லட்டு இருக்குது. ரோஷினி, நானும் வீட்டில் முறுக்கு குலோப் ஜாமுன்லாம் செஞ்சேம்மா. இந்தா இப்போதான் சுட சுட செஞ்சேன், எடுத்துட்டு போய் சாப்பிடுமா. வா அக்கா, வீட்டிலே செஞ்சீங்களாக்கா? பார்க்கும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாப்பி தீபாவளிக்கா மூணு பேருக்குமே. உனக்கும் ஹாப்பி தீபாவளி தியா. ஆமா ராஜு எங்க? ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்தா ரோஜா, இந்த மிச்சர் எங்க பாட்டி அம்மா சித்தி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க வீட்டிலே. ஹை மிச்சரா, இது என்னடா பெரிய வம்பா போச்சு. தீபாவளி அதுவும் மட்டும் ஆளுக்கு ஆளுக்கு ஸ்வீட் சேர்த்து வந்து தரீங்க, மத்த நாள்ல பசிக்கும் போது யார் வீட்லயுமே ஸ்வீட் செய்ய மாட்டீங்க. ஆண்டி இந்தாங்க ஆண்டி, உங்களுக்கும் மிச்சரு. டே ராஜு, இந்தாடா இந்த குலாப் ஜாமுன் சாப்பிடு. ஐ குலாப் ஜாமுனா, தேங்க்ஸ் ஆண்டி. ராஜு இந்தாடா, இது ரோஜா தேஜா அப்பா வாங்கிட்டு வந்தாரு. ஐ தேங்க்ஸ் ரோஷினி அக்கா, நான் முதல்ல எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் விளையாடலாம். ஹாய் ரோஜா தேஜா, கீர்த்தி, கண்மணி, ஏங்க பாருங்க பிரின்சி வந்திருக்கா. ஏ நேஹா, ஏஞ்சல், ஆலியா நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க. ஹாப்பி தீபாவளி தேஜா. நாங்க வருவோம், நீங்க கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டீங்கல்ல. ஏ பிரின்சி நேஹா, என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? இது என்ன வண்டி ஃபுல்லா பட்டாசா? ஏ ரோஜா தேஜா, கீர்த்தி, அட எல்லாருமே இங்க தான் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸோட? சரி சரி, சீக்கிரமா உள்ள வாங்க, சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா பட்டாசு வெடிக்கலாம். வாங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். ஏ ரோஜா தேஜா, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஹாப்பி தீபாவளி பசங்களா. ஏ இங்க பாத்தீங்களா, கீர்த்தி ஊர்ல இருந்து செல்வம் தான் அனுப்பி இருக்காரு. ஐ ஊர்ல இருந்து அப்பா அனுப்பிச்சிருக்காரா? சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க அத்தை. சரி சரி இரு கீர்த்தி, ஓபன் பண்றேன். இங்க பாத்தீங்களா, இந்த கிரீட்டிங் கார்டு சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க, செல்வம் தான் அனுப்பி இருக்காரு. ரோஜா தேஜா, கீர்த்தி உங்களுக்கு தான் அனுப்பி இருக்காரு. அம்மா இது என்னது? இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? பார்க்கிறதுக்கு விளக்கு மாதிரி தெரியுது, சவுண்ட் எல்லாம் வருதுப்பா, சலங்க மாதிரி. சூப்பரா இருக்குதே. அத்தை போதும், அந்த பெரிய பாக்ஸ் பெரிங்க அத்தை. பிரிக்கிறேன். அட என்ன இவ்ளோ சாக்லேட் இருக்குது? இவ்ளோ சாக்லேட்டை யார் சாப்பிட போறா நம்ம வீட்ல? அக்கா கவலையே படாதீங்க, நாங்க தான் இவ்ளோ பேர் இருக்கோம்ல, ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டுறோம். பூஜைக்கு டைம் ஆகுதுமா, ரெடி பண்ணலையா? அட ஆமால அண்ணி, மறந்துட்டா அண்ணி. சரி சீக்கிரமா போய் நான் ரெடி பண்றேன். இன்னைக்கு பூஜை ரூமே கோவில் மாதிரி ஆக்கிட வேண்டியதுதான். இந்த மாலையை யாருக்கு போடுவோம்? நம்ம கிருஷ்ணருக்கே போடுவோம். இந்த மல்லிகை பூ எல்லாத்தையும் எடுத்து நம்ம விநாயகர் சிலைக்கெல்லாம் வச்சிடுவோம். அதுக்கப்புறமா சாம்பிராணி போக போட்டு விளக்கெல்லாம் அழகா ஏத்திட வேண்டியதுதான். ஓகே, எல்லாமே ரெடியா இருக்குது. இப்ப பூஜா பிரசாதம் எல்லாம் செஞ்சிட்டம்மா. அட பூஜா, என்ன வீட்டையே கோவில் மாதிரி மாத்திட்டு இருக்கியே? சரிம்மா, சூப்பர். ஏ ரோஜா தேஜா, கீர்த்தி, என்னங்க பவித்ரா, ரோஷினி எல்லாரும் வாங்க. இதோ வந்துட்டேங்கம்மா. பசங்களா நீங்க எல்லாரும் கூட வந்துட்டீங்களா? சரி, சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. தீபாவளி அதுவுமா யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நல்லபடியா ஜாலியா பட்டாசு வெடிக்கணும்ட்டு. சரிடா தங்கம், அழுகக்கூடாது. அங்க பாருங்க, சாமியை பாருங்க. கடவுளே, தீபாவளி அதுவுமா எங்க கஷ்டம் எல்லாமே இருள் மாதிரி விலகிட்டு சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கணுமே. தாங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பசங்களா இன்னும் யாருக்குன்னா இலை வேணுமாப்பா? ஏய் பசங்களா இந்தாங்க, இன்னும் ஜிலேபி லட்டுலாம் இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்கடா. ஆண்டி இதுவே போதும் ஆண்டி எனக்கு. எப்பா இந்த மாதிரி ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்ல. ஆமா கண்மணி, சரியா சொன்ன. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்களுடைய தீபாவளி விருந்துக்கு. ஏன் ஏஞ்சல் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நல்லா வயிறார சாப்பிடுங்க, அதுவே போதும். எதனா ஸ்வீட் வேணுமா? சீக்கிரம் எல்லாரும் சாப்பிடுங்க, அப்பதான் போய் பட்டாசு வெடிக்க முடியும். சங்கு சக்கரம் இருக்கு, பூத்தொட்டி இருக்கு. தியா என்ன இது மட்டும் இருக்குது? உள்ள இருக்கிற பட்டாசுலாம் எடுத்துட்டு. ஏண்டா, நான் தான் பட்டாசு வெடிக்க மாட்டேன்னு தெரியும்ல, எதுக்குடா இப்படி அடம் முடிச்சு கூட்டிட்டு வரீங்க? பெரியம்மா அதெல்லாம் பயமாவே இருக்காது பெரியம்மா, நீங்க வெயிங்க. பாரு பொண்ணு, கடைசில உன் பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. டோரா ராபர்ட் அங்கிள் என்னென்ன கிராக்கர்ஸ்
எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. காமிடோரா ட்விங்கிள் இந்த வாட்டி தீபாவளிக்கு டாடி ரொம்ப டிஃப்ரெண்டான கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பாத்தியா, ஓரியோ கிராக்கர் அப்புறம் ஸ்மோக் ஷிப் கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பூஜா, உள்ள என்ன பண்றடி? சீக்கிரமா வெளியே வா. வர ரோஷினி, இங்க பாத்தியா இந்த விளக்கெல்லாம் ஏத்தனா தான் தீபாவளின்ற ஃபீலே வருமே. இந்த விளக்கெல்லாம் பாரு எவ்வளவு டிசைனா இருக்குதுன்ட்டு அண்ணி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கே. இருங்க, நான் முதல்ல இதை எடுத்துட்டு போய் ஏத்திட்டு வந்துடுறேன். இப்பதான் வீடே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குதே. சரி வாங்க பட்டாசு வெடிக்கலாம். அண்ணி வாங்க அண்ணி. பூஜா, பரவாயில்லையே, விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கிறேன். சரி பசங்களா, பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப சேஃபா வெடிக்கணும், சரிங்களா? இந்தாங்க பசங்களா, இந்த வெடியில வெடிங்க, சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வெடிக்கும் போது. கண்மணி, இந்தா கண்மணி, முதல்ல இந்த பட்டாசுலாம் வெடி, அதுக்கப்புறம் மிச்ச பட்டாசு எடுத்துட்டு வந்து தரேன். ஓகே குட்டீஸ், இந்த தீபாவளியை நம்ம சரவெடியோட ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சுட்டேனா? வச்சுட்டேன். பாத்தீங்களா, செம்மையா இருந்துச்சுல்ல? செம்ம சவுண்ட் வருதுப்பா சரவெடியில இருந்து. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நான் இந்த பீகாக் வெடி வெடிக்கிறேன். இது சூப்பரா இருக்கும், யாரும் ஓடாதீங்க, பக்கத்துல இருந்தே பார்க்கலாம். இத பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு இந்த வெடி. நெக்ஸ்ட் நான் இந்த ஆட்டோ பம் வெடிக்கிறேன். எல்லாரும் காதை முடிக்கோங்க, ரொம்ப சவுண்ட் வர வச்சுட்டேன். அக்கா, இது என்ன வெடிக்கா? ரொம்ப புதுசா இருக்குது, இது வெடிக்கலாமா? ஜோரா, என்ன கிராக்கர் இது? பார்க்கவே ரொம்ப டிஃபரண்டா இருக்குது. இதுல நம்ம எங்க பத்த வைக்கணும் ஜோரா? ஜோரா, ஐ திங்க் அதுக்கு மேல தான் நம்ம பத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அங்கேயே வச்சிடு ஜோரா. ஓ மை காட், இது எப்படி வெடிக்க போகுதோ தெரியலையே. வாவ் மம்மி, இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மோக் வருது பாருங்க மம்மி. ஆரஞ்சு கலர்ல எவ்வளவு சூப்பரா வருது பாத்தீங்களா? டோரா, எனக்கு தெரிஞ்ச இந்த மூணுத்துமே நீ ஒரே நேரத்துல பத்த வச்சிருக்கணும். அப்பதான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் டோரா. டோரா, நெக்ஸ்ட் இந்த ஓரியோ கிராக்கர் பத்த வை டோரா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு கூடவே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் பத்த வைக்கட்டா? வச்சிட்டேனா? ஓ மை காட், வச்சிட்டேன். வாவ் ட்விங்கிள், அங்க பாத்தியா எப்படி ஃபவுண்டைன் மாதிரி அதுல இருந்து ஃபயர்ஸ்லாம் வருது பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல பார்க்கிறதுக்கே. அக்கா, அங்க கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குதுங்கக்கா. நான் வச்சிட்டு வரட்டுமா இத? வாவ், சூப்பரா இருக்குல்லக்கா பார்க்கிறதுக்கே. பாருங்கக்கா. அட, என்ன பூஜா இது? எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது பாத்தியா அது? டேய், இது என்னதுடா? ஈம்பு கோழி தானே இது? இது பட்டாசா இல்லை வேற எதுனாவா? அம்மா, இந்த பட்டாசு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் தெரியுமா? இது வெடிச்சோன்னா இது முட்டை போடுமா தெரியுமா? இருங்க, நான் பத்த வைக்கிறேன் பாருங்க. அங்க பாருங்கம்மா, சூப்பரா இருக்குல்ல? டேய், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ முட்டை போடுன்னு சொன்னியே, எங்க போடுது? அப்படிலாம் இல்லைம்மா, அங்க பாருங்க, பாத்தீங்களா? பாருங்கம்மா, பலூன் எவ்வளோ பெருசா ஊதி இருக்குன்ட்டு. இதைத்தான் முட்டை போடுதுன்னு சொல்லியிருக்காங்க போல. ட்விங்கிள், அங்க பாத்தியா அவங்களும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஏதோ புதுசான கிராக்கர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அத்தை சித்தி, இங்க பாத்தீங்களா? இதுதான் மேஜிக் ஷோ. ரோஜி தேஜா, இது என்ன பட்டாசு? நான் இதை பார்க்கவே இல்லையே, புதுசா இருக்குது. ஆமா சித்தி, இது நாங்க தான் உங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தோம். இத நாங்க தான் வெடிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். பாத்தீங்களா எவ்வளவு பேப்பர்ஸ் வந்து? பாத்தீங்களா, பணம் மழையே பொழியுது பாருங்க. எவ்வளவு பணம் இருக்கு பாத்தீங்களா? 500 ரூபாய் நோட்டுலாம் இருக்குது. ஹே நான்சென்ஸ், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பேப்பர்ஸ் போட்டுருக்கீங்கன்ட்டு முதல்ல வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. கமான் டோரா, இது என்ன கிராக்கர் டோரா? ஜோரா, இது எதுவும் வெடிக்காது தானே? நான் இது வெடிக்கட்டா? ஓ மை காட், வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ஹே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த டிராஃபிக் லைட் கிராக்கர் வெடிக்கலாமா? வாவ், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெட், நெக்ஸ்ட் yellow, நெக்ஸ்ட் green வருது பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நான் இந்த போட்டோ ஃபிளாஷ் வெடிக்க போறேன். வச்சிட்டேன். வாவ், செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க. கயல், பாத்தியா? உண்மையிலே இந்த போட்டோ ஃபிளாஷ் வெடி சூப்பரா இருக்குல்ல? ஜோரா, நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்டோன் வெடி வெடிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது வெடிக்கிறேன். பசங்களா, பார்த்து தள்ளி வாங்க. நெக்ஸ்ட் ஏதோ வால்கனோன்னு இருக்குப்பா. இது வெடிச்சு பார்க்கலாம், இருங்க. வா,
இருங்க வெடிச்சு பார்க்கலாம். வா அங்க பாருங்க, இதுவும் பூத்தொட்டி மாதிரி தான் வருது இல்ல? செம்ம ஹைட்டா சூப்பரா இருக்குதே. பூஜா, இது உண்மையிலேயே பூத்தொட்டி தானா? ஏன் கேக்குறேன்னா இது ஒவ்வொன்றும் என்னுடைய ஹைட்டுக்கு இருக்குதே. ஒரு வேளை வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது? இரு வச்சுட்டு ஒடியாந்துடுறேன். அண்ணி நான் தான் சொன்னேன்ல, இங்க பாருங்க இது சும்மா பூத்தொட்டி மாதிரி தான் வரும். பார்க்கவே அழகா இருக்குல்ல? அம்மா வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வெடிக்கலாம். நான் இதை வெடிக்கிறேன். இது எப்படி வெடிக்க போதோ தெரியல. எதுக்கோ தள்ளியே நில்லுங்க. இது சூப்பரா இருக்குப்பா இந்த வெடி. சரி சரி, இனிமேல் வான வெடிதான். இப்ப பாருங்க நான் எப்படி வெடிக்கிறேன்ட்டு. வச்சிட்டேனா? வச்சிட்டேன். சீக்கிரம் எல்லாரும் மேல பாருங்க, அங்க பாருங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல? நெக்ஸ்ட் நான் வெடிக்கிறேன். அங்க பாருங்க ரெட் கலர்ல போகுது. இதே மாதிரி நானும் ஒன்று வெடிக்கிறேன். சூப்பரா இருக்குது. பூஜா இங்க பாத்தியா? இதுதான் மேஜிக் ஸ்வார்டு. இங்க பாரு, செம்மையா இருக்குல்ல? இது வந்து எவ்வளவு நெருப்பு வருது பாரு. ஓ மை காட், டோரா ட்விங்கிள் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வாங்க. அவங்க வெடிக்கிற கிராக்கர்ஸ்ல இருந்து ஸ்பார்க்கிள்ஸ்ல நம்மளாண்ட வருது. ஆமா டோரா, இது என்ன கிராக்கர்? லாலிபாப்னு போட்டுருக்குது. இது எப்படி இருக்கும் டோரா? பார்க்கிறதுக்கு கம்பி மத்தாப்பு மாதிரி தெரியுது. தெரியலையே மம்மி, நானும் இப்பதானே பார்க்கறேன். இது எப்படி வரும்னு கூட டாடி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஓ காட் மம்மி, இது கொஞ்சம் தள்ளியே வைங்க மம்மி. இதுல இருந்து எப்படி வெடியுது பாருங்க மம்மி. இங்க பாருங்க அண்ணி, இங்க பாத்தீங்களா? இதுதான் ஸ்பெஷல் கம்பி மத்தாப்பு. ஹார்ட் ஷேப்ல இருக்குல்ல அண்ணி? இருங்க அண்ணி, நம்ம வெடிச்சு பார்க்கலாம். சூப்பரா இருக்க போகுதுல்ல? ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். பவித்ரா, ஆனா இந்த கம்பி மத்தாப்புல ஹார்ட் ஷேப்லாம் இருக்கு பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? அது பத்த வச்சு உடனே எப்படி வருது பாரு. டேய் ராஜு, இது என்ன வெடிடா? மேல போய் வெடிக்குமா? இல்ல சித்தி, இது சாதாரண கம்பி மத்தாப்பு தான். டேய் இது இப்படியே புடிச்சுக்கலாம் தானே? வாவ் அக்கா, இங்க பாருக்கா இந்த வெடி எப்படி இருக்குதுன்னு. சூப்பரா சுத்திக்கிட்டே வருது பாருங்களேன். எல்லா கம்பி மத்தாப்பும் ஒரேடியே பத்திக்குச்சுக்கா. என்ன சித்தி நீங்க அதுக்கே இப்படின்றீங்க? இங்க பாத்தீங்களா பேட்டு பால். இந்த பேட் நம்ம கையிலே புடிச்சுக்கிட்டு வெடிக்கலாம் தெரியுமா? டேய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதெல்லாம் எப்படி வெடிக்கும்ட்டே உனக்கு தெரியாது. மரியாதையே கீழே வச்சு வெடின்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மா, இங்க தான் பத்த வைக்கணும்ட்டு நினைக்கிறேன். சரி நீங்க சொன்னதுனால நான் அப்படியே கையில பிடிக்காம வெடிக்கிறேன். பாத்தீங்களா இது சூப்பரா இருக்கும்மா. நம்ம கையிலே பிடிச்சாலும் எதுவுமே ஆகாது. ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த எல்லா ஸ்னேக் டேப்லெட்ஸுமே ஒரே நேரத்துல பத்த வச்சு பாப்போம். அங்க பாருங்களே, எல்லா ஸ்னேக்குமே எப்படி வருது பாருங்களே அந்த டேப்லெட்ல இருந்து. சூப்பரா இருக்குல்ல பார்க்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இது எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம டோரா வீட்டாண்ட முன்னாடி போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடணும். ராஜு, எதுக்கு இப்ப ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்க? மரியாதை இதை எடுத்துட்டு போ. ரெயின்போ, நம்ம இந்த பென்சில் ஷவர் கிராக்கர் வெடிக்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? நம்ம போன தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு கிராக்கர் வெடிச்சிருந்தானே. கீர்த்தி, உனக்கு இந்த வெடியை பத்தி தெரியுமா? இந்த வெடியில இருந்து கீன்னு ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? இப்ப பாரு. எப்பாடி எவ்வளவு சவுண்ட் வருது. ஓ மை காட் ரெயின்போ, முன்னாடி தான் அந்த கிராக்கர் வந்துட்டு இருக்கு. தள்ளி வா ரெயின்போ. ஹே என்ன இது? ஸ்டெஃபி, நான் ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். இப்ப பாருங்க, நான் ராக்கெட் வைக்க போறேன். நான் வச்சிட்டேன். 3 2 1. பாத்தீங்களா என்னுடைய ராக்கெட் அப்படியே விண்வெளிக்கே போயிடுச்சு. கமான் டோரா, இது என்ன கிராக்கர்? இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது எப்படி வெடிக்கும் டோரா? தெரியல மிராண்டா ஆன்ட்டி, இது பார்க்கிறதுக்கே மஷ்ரூம் மாதிரி இருக்குது. மிராண்டா அக்கா, பாத்தீங்களா இந்த கிராக்கர் உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல? ஒரு ஷீட் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு பாருங்க. அடுத்து நான் வந்து இந்த பம்பரை வெடிக்க போறேன். இது பாருங்க சூப்பரா இருக்கும். வாவ் அண்ணா, இது சூப்பரா இருக்குங்க பார்க்கிறதுக்கே.
இது எப்படி வெடிக்கும் டோரா? பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதே. இங்க பாருங்க, இது நம்ம இப்படிதான் வெடிக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ஃபயர் வருதுன்னு. அந்த கிராக்கர்ஸ் விட நம்மளுடைய கிராக்கர்ஸ் ரொம்ப பெஸ்டா இருக்குது. எஸ் டோரா, நம்ம வச்சிருக்க கிராக்கர்ஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு பேர் கூட வச்சிருக்க மாட்டாங்க. தேவியக்கா, இந்தாங்கக்கா, போய் இந்த சின்ன சரவெடி வச்சுட்டு வாங்க. குடு பொன்னி. ஏதோ ரொம்ப பயமா தான் இருக்குது. ஆனா நீங்க வெடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ பயமே இல்லை. வாவ், நான் வெடிச்ச வெடியா இப்படி வெடிக்குது. அண்ணா வாங்கண்ணா, சங்க சக்கரம்லாம் அப்படியே இருக்குது. நாலு சங்க சக்கரமே வெடிச்சு காலி பண்ணிடலாம். வெச்சிட்டேன்னா நானு. பாத்து எல்லாரும் தள்ளி வாங்க, துணியில எங்கன்னா நெருப்பு பத்திர போகுது. பூஜா வாடி, நம்ம 2 பேரும் போய் இந்த பெரிய சங்க சக்கரத்தை வச்சுட்டு வரலாம். ரோஷினி, நீ வச்சிட்டியா? நானும் வச்சிட்டேன். ரோஷினி, பாத்தியா உன்னுடைய சங்க சக்கரத்தை விட என் சங்க சக்கரம் தான் சும்மா செம்மையா சுத்திட்டு இருக்குதே. அத்தை, எனக்கு இந்த வாட்டி தீபாவளி ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. சும்மா ஜாலியா கொண்டாடிட்டோம்ல. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. சூப்பர். ஆமா கீர்த்தி, சரியா சொன்னேன். இந்த வாட்டி தீபாவளி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கனா போதுமா? வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. டாடா.